ஹர்மூஸாக இருக்கட்டும், பாபல் மந்தி ரெண்டுலேயே வந்து டோல் போடுறாங்க. அப்போ என்ன, இதுவரைக்கும் பஞ்ச பராரியாக இருந்த ஏமன் இருக்கான்ல, அவனுக்கு வளம் கொடுக்கும். அப்போ ஹவுதிஸ் வந்து ஒரு ஆட்சியாளராக மாறுவான், அதிகாரத்துக்கு வருவாங்க. 10 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த என்டையர் ரீஜனில் இன்க்ளூடிங் யூரோப்பியன் யூனியன் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈரான் வந்து ரொம்ப வளமான நாடாக. கடல் பகுதியில் போகிற கப்பல், இன்னொன்று அடியில் போகிற கேபிள் உள்ள போகுது இல்லை, அதுக்கு நான் வரி போடுறேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? எப்பா நீ ஏன் கடல் வழியே நீ கேபிள் கொண்டு போய்கிட்டு இருக்க? சுயஸ் கால்வே வழியே அந்த வழியே உள்ள வந்து கடல் வழியே வந்து செங்கடல் வழியே கேபிள் வருது, கேபிள் அறுத்து விட்டுருவேன். என் இடத்துல நீ வந்து வரி கொடு எனக்கு. கடலில் கீழே போகிற கேபிளுக்கு வரி, மேலே தண்ணியில் போகிற கப்பலுக்கு வரி, எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து ஆராய்ச்சி பார்த்து எல்லாம் ரெடியாகி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேபிளில் வந்து அமெரிக்கா கேபிள் தான் அதிகம். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இந்த ரீஜனை கைப்பற்றிட்டாங்கன்னா உலகத்தோட மொத்த எக்கானமி இருக்குல்ல, மொத்த எக்கானமியில் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 35 to 40% எக்கானமி மொத்தம் இவங்க கண்ட்ரோல் இருக்கும். ஒரு 35-40% எக்கானமி ஃபுல்லாக வந்து இவங்க கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ நான் சொன்னதான் செய்யணும். அதே நேரத்தில் ஈரான் வந்து அமெரிக்கா மாதிரி இஸ்ரேல் மாதிரி சல்லித்தனம் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. 20ஆம் தேதி 21ஆம் தேதி பேச்சுவார்த்தை முடியுது. அவங்க சொன்ன அந்த 15 நாள் டெட்லைனும் முடியுது. இப்போ இங்கே வந்து ஹிஸ்புல்லாவுக்கு இவங்களுக்கு சண்டை இல்லை, இவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்னு ஒன்று அமெரிக்காவில் வந்து ஒட்டு மொத்தமாக போட்டு அடிக்க, அவங்க சப்போர்ட்டுக்கு இங்கே வந்து அடிக்க, இப்போ வந்து 4500 வீரர்கள் வந்து யுஏஇ வந்து இறங்கியிருக்காங்க, அமெரிக்க வீரர்கள். எதுக்கு சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர், இந்த போர் வந்து ஏற்கனவே ஒரு 15 நாள் இந்த போர் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரு அதுக்குள்ளே எப்படியாவது அந்த பேச்சுவார்த்தைகளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தணும்னு சொல்லி அமெரிக்கா தரப்பில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதாக பார்க்கப்படுது. இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுமா? அதுக்கிடையில் பல்வேறு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு சார் இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் பண்ணது வந்து பாகிஸ்தான். கிரேட் ஜாப். ஆமாம். என்ன அது ஒரு பக்கம் நம்ம என்ன தான் கிண்டல் அடித்தாலும், அவங்களை வந்து திட்டினாலும், ஏதாவது கேவலமாக பேசினாலும், பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட ஏவலாளியாக இருந்தால் கூட ஓகே. ஆனால் பண்ண விஷயம் இருக்குல்ல, அதில் என்னென்னா அரபு நாடுகளில் மிகப்பெரிய நிம்மதி, அரபு நாடுகளை வச்சு நம்ம ஊரில் மிகப்பெரிய நிம்மதி. ஓகே. அப்புறம் இங்கே ஈரானில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஓகே. உண்மையில் என்னதான் இருந்தாலும் நாங்கள் வந்து கை கோர்த்து நாங்கள் வந்து இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்குன்னு வெளியே கோர்த்து நின்னா கூட உள்ளுக்குள்ளே வந்து குண்டு போட்டுருவாங்க, இது பண்ண பயம். அதே மாதிரி அப்படியே வந்து இஸ்ரேல் எடுத்திங்கன்னா அங்கே யூதர்கள் இருக்காங்கல்ல, அந்த யூதர்கள்லேயும் சில அப்பாவிகள் இருக்காங்கல்ல, கொடூரமான நிறையா இருக்காங்க. அப்போ அந்த அப்பாவிகளுக்கும் பயம், ஐயோ நமக்கு வந்து பங்கர் பஸ்ட் வேறு போச்சே, நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு பயம். அப்புறம் இதை வச்சு வந்து ஹிஸ்புல்லா ஒன்று பேரில் லெபனான் அடிப்பானே, அதுக்கப்புறம் இங்கே அடித்தாச்சுன்னா வந்து அந்த அரபு நாடு ஃபுல்லாக அடிபடுமே. அப்புறம் அங்கே அடிபடும் போது நமக்கு வந்து இங்கே கேஸு பிரச்சனை ஒரு பக்கம் பரவாயில்ல, ஆனால் எல்லாமே பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படின்னு மொத்தத்துக்கு பயங்கரமாக எஸ்கலேட் ஆகி ஒருவேளை அமெரிக்கா அணுகுண்டை போட்டுருவானோ. அப்படி அணுகுண்டை போட்டால் ஓவரால் அங்கே போகணும், இங்கே வெடிச்சு அங்கே வெடிச்சு உலகமே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருமன்ற உண்மையிலே போன 8ஆம் தேதி வாக்கில் நமக்கு 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் நமக்கு உண்மையிலேயே எல்லாருக்கும் உலகத்தை அத்தனை பேருக்கும் வயிற்றில் வந்து புளியை கரைச்சது. ஓகே. நமக்கு விடிய வந்து தூங்காத ஆட்கள்லாம் அங்கே உண்டு. காலையில் இந்த மாதிரி ஓகே போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படி சொல்லும்போது நிறையா பேர் வந்து எனக்கே வந்து எத்தனை ஃபோன் கால்றீங்க அங்கே எங்கள் துபாயிலேருந்து கல்ஃப்லேருந்து. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதில் அமெரிக்கா வேண்டி இழுத்து பிடிச்சி பேச்சுவார்த்தைக்கு நீ சம்மதிக்க வையே, நான் வந்து இந்த பக்கம் வந்து ஒழுங்காக வந்து சேர்றா தேமாவனேன்னு சொல்லி திட்டுவேன், ஆனால் நீ வந்து சம்மதிக்க வை அப்படின்னு என்னத்தோ சம்மதிக்க வச்சு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியும்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும், ட்ரம்ப்புக்கு தெரியும், ஈரானுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது. ஏன்னா இவன் கேட்குறது வேறு, அவன் கேட்குறது வேறுன்னு தெரியும். சரி, இப்போது தோல்வி, இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டு வந்தாங்க. ஆனால் திரும்பவும் வந்து அமெரிக்கா என்ன சொல்லுது வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வேணும். ஆல்ரெடி நாங்கள் தான் வந்து எங்கள் போரெல்லாம் முடிஞ்சிருச்சே, நாங்கள் கேட்ட கோரிக்கையெல்லாம் வந்து ஈரான் வந்து ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன அந்த ஒரு 450 கிலோ 440 கிலோ என்ரிச்டு யுரேனியம் தானே தந்துடுறோம். அப்புறம் உங்கள் கோரிக்கை என்ன, ஹர்மஸ் வந்து கையை விட்டு எங்கள் மொத்தத்துக்கு ஓப்பன் பண்ணி விட்றோம், அவ்வளோதானே, ஓப்பன் பண்ணி விட்டுறோம், இல்லை உங்கள் கையிலே கொடுத்துட்றோம் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார். இப்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நேற்று வந்து இதில் இஸ்லாமாபாத்திலேருந்து
அவர் ஆசிஃப் முனீர். ம். ஓகே, அவர் தான் இன்றைக்கி வந்து ஆக்டிவாக மொத்தத்துக்கு டிஃபெக்டோ ரூலர். ஓகே, என்னதான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஷபாஸ் ஷெரீப் இருந்தால் கூட அவர் ஷபாஸ் ஷெரீப் வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. கூட வந்தார் அந்த இது பேச்சுவார்த்தைக்கு, ஆனால் வேடிக்கை பார்க்குறாரு. இங்கே ஈரானுக்கு வரும்போது அப்போ அப்பாஸ் ஆராக்சி இவங்களும் கட்டி தழுவி பேசினதாக இருக்கட்டுமே, என்னென்னா ஈரானுக்கும் வலிக்கும்ல. நம்ம இங்கேருந்து பேசும்போதே என்ன சொல்லுவோம் வந்து ஈரான் வந்து வெற்றி இதில் இருக்குது, உண்மையிலே வெற்றியில் தான் இருக்குது. ஆனால் அடி வாங்கின அடி வலிக்கும்ல. அதுக்கு தையல் போடுறதுக்கு இப்போ டிஞ்சர் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நேரம் வேணும்ல. சும்மா சண்டை போட்டே தானே எவ்வளோ தான் மக்களும் தாங்குவாங்க. ஸோ அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா கூப்பிட்டு, எப்பா இதுக்கு மேலே வந்து நமக்கும் தாங்காது. ஆனால் அங்கே பெரிய அளவில் பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த ரிப்பப்ளிக்கன் இவருக்கு எதிராக ஓட்டு போடுவாங்கல்ல, அதில் ஒத்த ஓட்டில் வந்து தப்பிச்சிட்டாரு ட்ரம்ப்பு. ஈரானோட போரை வந்து தொடரலாம் அப்படின்னு அங்கே வந்து ஒரே ஒரு ஓட்டில் அப்படி தப்பிச்சிட்டார். இல்லைன்னா அது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா திரும்ப ஓட்டு வாக்கெடுப்பு பண்ணியிருப்பாங்க, ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து மொத்தத்துக்கு வந்து வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். ஏதோ சம்திங் காசு கொடுத்தோ மிரட்டி இதை செஞ்சாச்சு ஏதோ ஒன்று ஈரான் போர் இது வந்து ட்ரம்ப் மேலே இருக்கிற நம்பிக்கையிலையோ இதிலே பண்ணுறதில்ல, எல்லாம் யூத லாபி. அதை வச்சு ஜஸ்ட்டு எஸ்கேப் பண்ணிட்டாங்க. அப்போது ஈரான் யுத்தத்தை தொடரலாம், அப்போ யுத்தத்தை தொடரலாம், பேச்சுவார்த்தை தொடரலாம், ஈரான் யுத்தத்தை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார் வந்து ஈரான் யுத்தத்தில் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து வாஷிங்டன் வந்து போயிருக்காரு. யார்? நம்ம ஆசிஃப் முனீர். ஓகே, ஸோ பாகிஸ்தான் அங்கே போயிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல சிறப்பான வரவேற்பு. ஏன்னா இந்த நேரத்தில் அந்த மாதிரி ஆட்களுக்கு வரவேற்பு, தூதர்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். நீங்கள் அந்த காலத்தில் வந்து யுவான் சுவாங்கலாம் இன்னும் படிச்சுட்டு இருப்போம்ல, பாகியானா இருக்கட்டும், யுவான் சுவானா இருக்கட்டும், அவங்க எதிரி நாடாக இருந்தால் கூட அங்கே தூதர் வந்தான்னா அவங்களுக்குரிய மரியாதை, அவங்களுக்குரிய எல்லாம் கேட்டு எல்லாம் பேசி இந்த மாதிரி என்னோட இதுப்பா அப்படின்னு அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ தூதர் வந்து இன்றைக்கி பாகிஸ்தான். ஸோ அவங்க பண்ணுறது உண்மையிலே ஒரு சிறப்பான வேலை. பாகிஸ்தானுடைய தூதர் வந்து அங்கே போய் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு. ஈரான் தரப்பில் பல்வேறு நிபந்தனைகளை அமெரிக்கா தரப்பில் சொன்னாலும் ஈரானும் வந்து பல்வேறு நிபந்தனைகள் வந்திருக்கதா சொல்லுது. நாங்கள் வந்து அமெரிக்கா சொல்கிறத பண்ண மாட்டோம், அப்படின்னா நாங்கள் வந்து இந்த செங்கடல், அதே போல் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடல் இது மூன்றையும் நாங்கள் முடக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஹர்மூஸில் ஏற்கனவே முற்றுகை நடக்கக்கூடிய இடத்துல ஈரான் தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கம் செய்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரான் வந்து என்னோட இடத்துல உட்காந்துட்டே இருக்கும், நீ இங்கே வரைக்கும் வந்து அடிக்கிற, ஓகே, நீ அமெரிக்காவிலேருந்து கிளம்பி இங்கே வந்து முற்றுகையிட்டு ஒன்றால் அடிக்க முடிஞ்சிச்சுன்னா எங்கள் பக்கத்தில் நாங்கள் முற்றுகையிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ அந்த ஒரு கால்குலேஷன் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கடற்படையில் இவ்வளோ பெருசாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதில் 10ல் 1 பங்கு எங்கிட்ட இருக்காதா? நாங்கள் என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரிபியன் கடல், அதுக்கப்புறம் சீன பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஃபாரிஸ்டில் அந்த ஏரியாவில் இப்படி மலாக்கா தீவு அப்படின்னு ஊர் உலகத்துக்கு பூரா நாங்கள் எங்கள் கடற்படை அனுப்ப போகிறோம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் கடற்படை வந்து எங்களை சுற்றி இருக்கிற இடத்துக்கு அனுப்புகிற எங்களுக்கு வசதி இருக்குல்ல. அப்போ என்ன செய்ய போகிறோம்? 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்து சம்மதிக்கிறோம். ஆனால் இவர் ட்ரம்ப்பு சொன்ன மாதிரி இந்த என்ரிச்டு யுரேனியத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு சம்மதிக்கலை. ஓகே, ஹர்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு ஏற்கனவே ஓப்பனாக தான் இருக்குது, ஆனால் நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கோம், அதை வந்து அமெரிக்கா கையில் கொடுத்துட்டோ அல்லது உலகத்துக்கு வந்து மொத்தத்துக்கு கொடுத்துட்டோ நாங்கள் விலகலை. ட்ரம்ப்பு சொல்கிறது தவறு, அதை நாங்கள் ஒத்துக்கறல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அவங்க சொன்னது வந்து இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மேப்பு முடிஞ்சால் போடுங்க. அந்த மேப்பில் வந்து ஈரான் பக்கத்தில் இருக்கிறது பெர்ஷியன் கல்ஃப், அப்படியே இந்த சைடில் மேற்கு பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செங்கடல். பெர்ஷியன் கல்ஃப் வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து ஈரான் இருக்குது ரைட் சைடில். இந்த பக்கம் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம், ஒரு 5-6 நாடுகள் இருக்குது, எல்லாம் இது ஜிசிசி கண்ட்ரிஸ் வரிசையாக இருக்குது. நான் ஜிசிசியில் அந்த எண்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் போல் ஈராக். ஓகே, இப்போது அங்கேருந்து வந்து இந்த இடத்த ஃபுல்லாக எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஓமன், இந்த பக்கம் ஏமன். ஓகே, அப்போ அந்த இதுக்கு பேர் வந்து கல்ஃப் ஆஃப் ஓமான் வளைகுடா. அதை தாண்டி அப்படி அந்த ஆப்போசிட் சைடில் சொன்னோம் இல்லையா, அது வந்து செங்கடல். செங்கடலுக்கு பக்கத்தில் வந்து பாபல் மந்திப்னு ஒரு ஸ்ட்ரெயிட் வேறு இருக்குது. ஹவுதீஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது. கட்டுப்பாடு இல்லை ஹவுதீஸ் தான் ஓரம் இருக்காங்க. அந்த பாபல் மந்திப் இது வரைக்கும் யார் கட்டுப்பாட்டில் இல்லை, ஓப்பனாக இருக்குது. இப்போ முன்னாடி எப்படி வந்து இந்த ஹர்மோஸ் யார் கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஓப்பனாக இருந்துச்சோ, ஆனால் இடம் வந்து ஈரானோட இடம். ஓகே, இப்போ பாபல் மந்திப் எடுத்திங்கன்னா அது யாரோட இடம்னா, இந்த பக்கம் வந்து ஏமன், அந்த பக்கம் ஜிபூட்டி, அந்த பக்கம் கொஞ்சம் மேலே சூடான். ஸோ ஜிபூட்டி அந்த சைடில் இருக்குது.
ஸோ ஏமனுக்கு ஜிபூட்டிக்கு இடையில இருக்குது. சொல்லப்போனால் சொந்தம் கொண்டாட வேண்டியது ஏமன் கொண்டாடணும். அப்போ ஏமன் இருக்கிறது யார்? 3 பேர் இருக்காங்க. ஒன்று பிஎல்சி, இன்னொன்று எஸ்டிசி, இன்னொன்று ஹவுத்தீஸு. பிஎல்சி வந்து சவுதி அரேபியாவோட சப்போர்ட்டில் இருக்குது. அதுதான் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சியாளர்கள். எஸ்டிசிக்கு வந்து யுஏஇ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அது வந்து போராளி குழுக்கள். ஹவுத்தீஸ் வந்து ஈரானோட அங்கீகரிக்கப்பட்டது. அது வந்து ஒரு போராளி குழு, அல்லது அவங்க வந்து போராளி குழுங்கிறத விட ட்ரைபல்ஸ் அங்கே. ஓகே, அந்த இனக்குழு வந்து ட்ரைபல்னா என்ன அர்த்தம்? அந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரைபல்ஸ் இவங்க வந்து மெஜாரிட்டி ட்ரைபல்ஸு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் வந்து அங்கே அவங்களும் ஆயுததாரிகளாக இருக்காங்க. ஓகே, ஸோ இது அப்போ அவங்க நினச்சா இத்தனைக்கும் அவங்க மண்ணின் மைந்தர்கள் தானே. ஹவுத்தீஸுங்கிறது வந்து யாரை எதிர்த்து சண்டை போடுறாங்க? இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போடுறாங்க, சில நேரம் சவுதி அரேபியா எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாரோ சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுறது ஈரான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ இவங்க நினச்சாங்கன்னா இந்த பக்கம் வந்து ஈரான் வந்து அவங்க பிடிச்சிட்றாங்க, கீழேயும் வந்து ஈரான் வந்து அவங்களுடைய கடற்படை இருக்குல்ல அதை பூரா நிறுத்திடுறாங்க. இந்த ரெட்சி பக்கத்துலேயே அவங்க கடற்படை நிறுத்துறாங்க. ரெட்சி பக்கத்தில் இந்த சைடில் நிறுத்தினாங்கன்னா மேலே வந்து இஸ்ரேல் இருக்காங்கல்ல, இஸ்ரேல்கிட்ட வந்து பெரிய கடற்படை இருக்குல்ல, அவங்க என்ன செய்வாங்க? அந்த கடற்படை எங்கே அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு ஹைஃபா துறைமுகம் இருக்குல்ல, ஹைஃபா துறைமுகம் வந்து செங்கடல் இல்லை. ஓகே, ஏன்னா இதில் வந்து இந்த எட்ஜில் போகும்போது அந்த எண்டிலேருந்து ஒரு பக்கம் சின்னதாக ஒரு வாட்டர்வே உள்ளே போகுது, இன்னொரு பக்கம் வந்து செங்கடலில் எண்டில் அப்படியே போய் சூயஸ் கால்வாயாக போகுது. சரி சார், இப்போ குறிப்பாக இப்போ செங்கடல்லையோ அல்லது பாரசீக வளைகுடாலேயோ இப்போ இந்த இடத்துல வந்து ஈரான் கை வச்சாங்கன்னா அது உலகளாவிய அளவில் என்ன மாதிரியான பாதிப்பையோ விளைவை ஏற்படுத்தும்? ஏற்கனவே ஹார்மோஸே நமக்கு பல விளைவுகளை கொடுத்துருச்சு. இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஹார்மோஸ் வந்து நமக்கு இந்தியாவுக்கு, சைனாவுக்கு, ஜப்பானுக்கு, சவுத் கொரியாவுக்கு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றி போகிற இடத்துல இவங்களுக்கு, அதாவது செங்கடல் ஓப்பனாக இருக்கும்போது இந்த பக்கம் க்ளோஸ் ஆகிறதுனால யூரோப்பியன் கண்ட்ரிக்கு கொஞ்சம் அப்படின்னு பிரச்சனை வந்தது. கொஞ்சம் என்ன 20-22% வந்து மொத்த எண்ணெய் கேஸு எல்லாமே வந்து இந்த ரூட்டில் வந்தாகணும் அப்படின்ற இடத்துல இதை வந்து இவங்க கைப்பற்றி வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை வந்துருச்சு. எவ்வளோ பிரச்சனைங்கிறது நம்ம கடந்த 1.5 மாதத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். பெரிய பிரச்சனை நம்மளால். இப்போ நமக்கு தான் எப்படி பார்த்தாலும் திரும்பி சுற்றி பார்த்தா புரோட்டா கடைக்குள்ள விறகடுப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20-25,000 தள்ளுவண்டி கடைகள் வந்து இப்போதைக்கு இல்லை, வழக்குழிஞ்சிருச்சிங்க. ஓகே, அவங்களோட வாழ்வாதாரம் யோசிச்சு பாருங்கள். ஒரு குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் அப்படின்னா அந்த 4 பேருக்கு இப்போ பொழப்பு இல்லை, அப்படி ஆகி போச்சு. இன்னும் 2 மாதம் இப்படியே ஓடிச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? அரசு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை இருக்குல்ல, அதுவோ ரேஷனோ எவ்வளோ தூரம் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக அதில் இந்த இடைச்சல்களை ஒன்று சொல்லிடுவோம். அந்த ஹர்மோஸ் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணதுனால நமக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் சப்ளை பண்ணக்கூடிய யூரியா இருக்குல்ல, அதில் 30% அங்கேருந்து வருது. யூரியா எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இத்தனைக்கும் நம்ம நாடு இருக்குல்ல, நம்ம நாடாக இருக்கட்டும், ஈவன் சைனாவாக இருக்கட்டும், இது வந்து விவசாயம் சார்ந்த நாடு. நமக்கு விவசாயத்துக்கு யூரியா வந்து அவ்வளோ அத்தியாவசியம். ஓகே, யூரியா வந்து 30% அங்கேருந்து வருது. அந்த யூரியா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ரொடக்ஷன் பிரச்சனை, வர்றது பிரச்சனை. இப்போ இடையில ஏதோ கொஞ்சம் யூரியா வந்ததா கேள்வி, அந்த எத்தனை டன்னுங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி யூரியா வரலன்னா நம்ம கையில் வந்து சோறு இருக்கும், அரிசி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அடுத்த போகம் வருது, விளைச்சல் வருதுல்ல, அந்த விளைச்சல் பாதிக்கும். அடுத்த வருஷம் வந்து நமக்கு சோத்துக்கு பிரச்சனை வரும். நமக்கு மொத்த இந்தியாவுக்கே சோத்து பிரச்சனை வரும். சரி, அது ஒரு பக்கம். இப்போ இதையும் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? மொத்தத்துக்கு இவங்க கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் வந்து ஹர்மூஸாக இருக்கட்டும், பாபல் மந்தி ரெண்டுலேயே வந்து டோல் போடுறாங்க. அப்போ என்ன, இதுவரைக்கும் பஞ்ச பராரியாக இருந்த ஏமன் இருக்கான்ல, அவனுக்கு வளம் குடிக்கும். அப்போ ஹவுதீஸ் வந்து ஒரு ஆட்சியாளராக மாறுவான், அதிகாரத்துக்கு வருவாங்க. பிஎல்சி இருந்தால் கூட அதிகாரத்துக்கு இவங்களும் வருவாங்க. ஏன்னா இவங்க வந்து அங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ் அவங்க. ஓகே, ஜிபூட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வந்து நல்லா மஞ்சள் குளிப்பாங்க. இப்போ இங்கேருந்து ஓமன் இருக்கான்ல, நீங்கள் 6 ஜிசிசி கண்ட்ரியில் ஓமன் இருக்காங்கல்ல, அவன் வந்து பொருளாதார அளவில் கொஞ்சம் கீழே, பெருசாக இல்லை, நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த யுஏஇ கம்பேர் பண்ணும்போது, சவுதி, குவைத்து, பஹ்ரைனு, கத்தார் இவங்கள கம்பேர் பண்ணும்போது ஓமானோட பொருளாதாரம் இருக்குல்ல, ஜிடிபி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி. இப்போ இந்த இதை ஹர்மோஸில் டோல் போட ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி பார்த்தா குறைஞ்சபட்சம் 1/3 வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. இல்லை 25% கொடுக்க மாட்டாங்களா? 25% கொடுத்தாலே அது பில்லியனில் போகும் வருஷத்துக்கு. ஓகே, அவ்வளோ போச்சுன்னா
சும்மா உட்காந்தவனுக்கு அடிச்சது லக்கு. இவன் வந்து ஓவராலாக ஓமான் வந்து நல்ல ஒரு செழிப்பில் வருவான். 10 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த என்டையர் ரீஜனில் இன்க்ளூடிங் யூரோப்பியன் யூனியன் எல்லாத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஈரான் வந்து ரொம்ப வளமான நாடாக இருக்கும். ஏமன் இருக்கான்ல, உண்மையிலேயே ஏமன் நான் போயிருக்கேன். பயங்கர பஞ்ச பராரிகள், சோத்துக்கு சிங்கி அடிக்கிறவங்க. ஓகே, அந்த மாதிரி நான் ஏன் இவ்வளோ சிங்கி அடிக்கன்னு சொன்னேன்னா நேராக பார்த்துருக்கேன் நான். ஓகே, அவங்க வந்து வளமாவாங்க. ஏன்னா இங்கேருந்து வருது, இவங்க கையில் வந்து பணம் வருவாங்க. இதெல்லாம் வரும்ல. சும்மா இருக்கான். இப்போ இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஏன்னா செங்கடல் வந்து உலகத்தினுடைய நிரம்பியல் பகுதியாக தான் பார்க்கப்படுது. இப்போ அதில் ஒரு விஷயம் வரப்படுது அப்படின்னா அதில் ஒரு அதை வந்து ஈரான் கையில் எடுக்கிறாங்கன்னா இது உலகளவில் எந்த மாதிரியான பாதிப்பு? 2 இது இருக்குது. ஒன்று கடல் பகுதியில் போகிற கப்பல், இன்னொன்று அடியில் போகிற கேபிள். கேபிள் உள்ள போதில்லை, அதுக்கு நான் வரி போடுறேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? எப்பா நீ ஏன் கடல் வழியே நீ கேபிள் கொண்டு போய்கிட்டு இருக்க? அதுக்கு எனக்கு வருஷத்துக்கு இவ்வளோ வரி கட்டு. நீ வந்து இந்த கேபிளை கொண்டு போய் அங்கே வச்சு ஒன்று இதில் சேட்டலைட் மூலமாக நமக்கு வந்து நெட்டு கிடைக்குது, இன்னொன்று கேபிள் மூலமாக கிடைக்குது. அது எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 95% கேபிளில் வருது, 5% தான் நெட்டில் இது மேலேருந்து வருது, சேட்டலைட்லேருந்து. அப்போது நீ அந்த கேபிள் இங்கேருந்து போகுது சுயஸ் கால்வே வழியே, அந்த வழியே உள்ள வந்து கடல் வழியே வந்து செங்கடல் வழியே கேபிள் வருது. கேபிள் அறுத்து விட்ருவேன், என் இடத்துல நீ வந்து வரி கூட எனக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ நீ உனக்கு வருஷத்துக்கு வந்து இந்த கேபிள் மூலமாக நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, அந்த சம்பாதிக்கிறதுல இத்தனை பெர்சன்டேஜ் வரி எனக்கு கட்டு அப்படின்னு சொன்னால் அது யாரால் தடுக்க முடியும்? ஸோ அண்டர் வாட்டரில் கடலில் கீழே போகிற கேபிளுக்கு வரி, மேலே தண்ணியில் போகிற கப்பலுக்கு வரி போடலாம்ல. அது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து ஆராய்ச்சி பார்த்து எல்லாம் ரெடியாகி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேபிளில் வந்து அமெரிக்கா கேபிள் தான் அதிகம். ஏன்னா அவங்க தான் பெரிய அளவுக்கு இந்த இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்ன சோஷியல் மீடியாவில் இருந்து எல்லா விதமான இதுவும். ஸோ இந்த கேபிளை வந்து வரி போட ஆரம்பித்தோன்னா சைனா கேபிள் இருக்குது. சைனா கேபிளுக்கு வந்து வரி வந்து குறைச்சிக்கலாம், போடாமல் இருக்கும். முன்னப்பட அவங்களுக்கு பேசி தீர்த்துக்கிறலாம். என்ன இருந்தாலும் இந்த ரீஜனை கைப்பற்றிட்டாங்கன்னா உலகத்தோட மொத்த எக்கானமி இருக்குல்ல, மொத்த எக்கானமியில் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 35 to 40% எக்கானமி மொத்தம் இவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அமெரிக்காவோட எக்கானமி எடுத்துக்கங்க, யூரோப்பியன் எக்கானமி எடுத்துக்கங்க, ஆஸ்திரேலியா எடுத்துக்கங்க, அந்த பக்கம் ஜப்பான் எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஆனால் இந்த ரீஜனில் இருக்க மொத்த எக்கானமி ஒரு 35-40% எக்கானமி ஃபுல்லாக வந்து இவங்க கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ நான் சொன்னதான் செய்யணும். அதே நேரத்தில் ஈரான் வந்து அமெரிக்கா மாதிரி இஸ்ரேல் மாதிரி சல்லித்தனம் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் லெபனான் மீதான தாக்குதலை ஒரு ஒரு இடைக்கால நிறுத்தமாக 10 நாளைக்கு நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து நம்ம அமெரிக்கா ஈரான் இந்த விஷயங்கள் பேசினாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அதுவும் நிறுத்தப்பட்டிருக்கத இது பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவதற்கான ஒரு அறிகுறியாக புரிஞ்சிக்கலாமா? அதை அப்படி இல்லை. நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, லெபனான் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை தீரலன்னு ஒரு ஃபீல் வரும். இப்போ இதையும் பேச்சுவார்த்தை எப்படி தெரியுமில்ல, இது யாரோட ஒப்பந்தம்னா இஸ்ரேல், அதுக்கப்புறம் அந்த லெபனான் அரசு, ஹவுத்திஸ் இல்லை, லெபனான் அரசு அதை வந்து கூட பேசுகிறது அமெரிக்கா. அமெரிக்கா வந்து லெபனானோட பிரசிடெண்ட்டை பேசியிருக்கிறாரு. இப்போ இவர்கிட்ட வந்து பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூட்ட பேசியிருக்கிறாரு. 10 நாள் ஒப்பந்தம். இப்போ ஒப்பந்தம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகுது நேற்று பண்ணாங்கல்ல, ஒப்பந்தம் ஜஸ்ட்டு துவங்க போகுதுங்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து 300 இடத்துல அடிச்சிருக்காங்க. ஆமாம். அப்புறம் பதிலுக்கு வந்து இவங்க ஹவுத்திஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 70 இடத்துல அடிச்சிருக்காங்க. ஸோ மாறி மாறி அடிச்சிருக்காங்க. என்னென்னா ரொம்ப முக்கியமான அவங்க கோரிக்கையில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த எல்லை இருக்குல்ல, லெபனான் எல்லையிலேருந்து அந்த ரித்தன்யா ரிவர் ஆறு இருக்குல்ல, அந்த ஆறு வரைக்கும் இவங்க இருக்கக்கூடாது. யார்? ஹவுத்திஸ் இவங்க, நம்ம ஹிஸ்புல்லா இருக்கக்கூடாது. ஓகே, ஹிஸ்புல்லா வந்து வெளியேற்றிடணும் அப்படின்றாங்க. ஹிஸ்புல்லா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இருக்க போய் தான் இன்னும் வந்து இந்த ரித்தன்யா ரிவர் லெபனானோட சேர்ந்துருக்கு, நாங்கள் இல்லை அப்படின்னா அவங்க கைப்பற்றிடுவாங்க, அதனால் நாங்கள் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா 10 நாள் இங்கே வந்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துருச்சு. அங்கேயும் வந்து இனி குண்டு சத்தம் கேட்காது. ஆனால் அதுக்கிடையில் வந்து ஒரு 2700 பேர் பக்கம் கொண்டிருக்காங்க, 7500 பேருக்கு மேலே வந்து காயப்பட்டிருக்காங்க. அப்புறம் வீடுகள் வந்து நிறைய வீடுகள், அது வந்து ஒரு 3000-4000 வீடுகளுக்கு மேலே இடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ரித்தன்யா ரிவருக்கு கீழே அந்த தென்பகுதி இருக்கு இல்லையா, லெபனானோட தென்பகுதி, அந்த தென்பகுதி வந்து குடியேறி வாழ தகுதி இல்லாத இடமா மாறிட்டுருக்கு.
வெறும் குப்பை கூலங்கள்லாம் அடித்து உடைச்சி இப்படி கிடந்தா கம்பி நீட்டுது, இங்கே நீட்டிருக்கு, ஒரு தூசியாக இருக்குது, அடித்து உடைச்சி கிடக்கு. அங்கே வந்து நல்ல உண்மையிலே ஆலிவ் மரம் இருக்குல்ல, ஆலிவ் மரங்கள் வந்து ரொம்ப வளமையாக சூப்பர் ஆலிவ், உலகத்திலேயே பெஸ்ட்டு ஆலிவ் விளைச்சல் வந்து அங்கே லெபனானில் இருக்குது. ஓகே, அந்த ஆலிவில் எல்லாம் வந்து தூசி இதுன்னு போட்டு அடித்து கிடந்துச்சுன்னா எங்கே போய் உட்காருவாங்க? இடப்பெயர்ச்சி எவ்வளோ பேர் இடப்பெயர்ச்சி தெரியுமில்ல? 10 லட்சம் பேர் இடப்பெயர்ச்சி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட. இடப்பெயர்ச்சி பண்ணாங்கன்னா போய் அங்கே போய் டென்ட் கட்டி உட்காந்தா கூட திரும்ப உடனே வரமாட்டாங்கல்ல, திரும்ப குண்டு போட்டு அடித்தாங்கன்னா அப்படின்னு 10 நாள் இப்போ போர் நிறுத்தம். ஆனால் நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறது 15 நாள் போர் நிறுத்தம் வந்து 22ஆம் தேதி முடியுது. அதுக்கு இடையில 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கணும். ஓகே, இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வந்து தோல்வியில் தான் முடியும். ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்க, தோல்வியில் முடியும். அப்போ தோல்வி இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும்போது 20 மணி நேரம் 22 மணி நேரம் அப்படின்னு சொல்லி இங்கே பேச்சுவார்த்தை நடக்கும். அங்கே வந்து இந்த லெபனானோட இது இருக்கு இல்லையா, சீஸ்ஃபயர் அல்லது ட்ரூஸ். ஓகே, அதுக்கு என்ன காரணம்னா இவனை வந்து இஸ்ரேலை வந்து உன் கான்சன்ட்ரேஷன் அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காதப்பா, நீ கொஞ்சம் ஈரானை அடிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகு. அவங்க கீழே ஆயுதம் என்ன இருக்குது? ஏன்னா இப்போ சமீபத்தில் அமெரிக்கா கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஓகே, நீ வந்து ஈரானை வந்து மொத்தமாக போய் தாக்குறதுக்கு நீ கொஞ்சம் ரெடி ஆகு. நீ இங்கே வந்து லெபனான் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த லெபனான் வந்து ஹிஸ்புல்லாவோட ஐடியா என்னென்னா இவங்கள வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஈரானை போய் அடிக்கிறதுக்கு இவங்க கவனம் வந்து சிதறணும், அடிக்க முடியாது. இப்போ 10 நாள் போர் நிறுத்தம் பண்ணியாச்சுன்னா ஓகே, ஹிஸ்புல்லா அடிக்க முடியாது, யாரும் ஒன்றும் பண்ணணும், அமைதியாக இருப்பாங்கல்ல. அமைதியாக சும்மா எப்படி இருப்பாங்க? இருக்கிற ஆயுதங்களை பூரா எடுத்து எப்படி வந்து ஈரானை வந்து போட்டு தாக்குறது அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கான டைம். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு தேதி வந்து 17. இப்போ 17லேருந்து ஒரு 26ஆம் தேதி வரைக்கும் வந்து 10 நாளைக்கு அங்கே போர் நிறுத்தம். 22ஆம் தேதிக்கு உள்ளே வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். உதாரணத்துக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதியே பேச்சுவார்த்தை. ஓகே, பேச்சுவார்த்தை முடியுது, அவங்க சொன்ன அந்த 15 நாள் டெட்லைனும் முடியுது. இப்போ இங்கே வந்து ஹிஸ்புல்லாவுக்கு இவங்களுக்கு சண்டை இல்லை, இவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்னொன்னே அமெரிக்காவிலேருந்து ஒட்டு மொத்தமாக போட்டு அடிக்க, அவங்க சப்போர்ட்டுக்கு இங்கே வந்து அடிக்க. இப்போ வந்து நேத்தா நினைக்கிறேன் 4500 வீரர்கள் வந்து யுஏஇ வந்து இறங்கியிருக்காங்க, அமெரிக்க வீரர்கள். எதுக்கு? அப்போது இந்த ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, ஈரான் வந்து ஒட்டு மொத்தமாக தாக்குறதுக்கான ப்ரிப்பரேஷனில் பயங்கரமாக ஈடுபட்டுருக்காங்க. பேச்சுவார்த்தை கண்டிப்பாக தோல்வியில் முடியும். பேச்சுவார்த்தை தோல்வி, அதனால் இவங்களை அடக்க முடியாது, அதனால் வேறு வழி இல்லை. ஹர்மோஸை வந்து உலக மக்களுக்கு நாங்கள் திறந்து விடணும் அப்படின்னா நாங்கள் வந்து இவ்வளோ தியாகத்தை பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி முகமூடி போட்டுக்கிட்டு ஈரானை வந்து சகட்டு மேனிக்கு அடிக்கிறதுக்கு தயாராக போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்க சார், அடுத்து வரக்கூடியது என்ன நடக்குதுங்கிற பார்க்கலாம். கருத்துக்கு நடக்குது. நன்றி. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.